தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே லாரி டிரைவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவரை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது என்ன? பைக்கில் சென்ற லாரி ஓட்டுநரை வழிமறித்து கொடூரச் சம்பவம். முகத்தை சிதைத்து உயிரை பொறித்த கொலையாளிகள். தென்காசியை அலறவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கரடிகுளம் கிராமத்தைச் சேர்ந்த 35 வயதான மாரிமுத்து லாரி ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். சம்பவத்தன்று வீட்டிலிருந்து வெளியே சென்றிருந்தவர் கருப்பசாமி கோயில் அருகே கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்ததை அவ்வழியாக சென்றவர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவலறிந்து சென்ற கடையநல்லூர் போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து மாரிமுத்துவை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மாரிமுத்துவுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். பைக்கில் சென்றவரை மறைந்திருந்து வழிமறித்த மர்ம நபர்கள் அரிவாளால் கொடூரமாக வெட்டி தலையை சிதைத்து உயிரை பறித்திருக்கின்றனர். வெட்டிய பின்னர் உயிர் விரியும் வரை அங்கேயே காத்திருந்து விட்டு அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே என் புருதன் கடையநல்லூர்ல பின்னாடியே வண்டி லாரி பின்னாடியே வந்திருக்கான். என் புருதன் வீட்டுல வந்து சொல்லிச்சு, ஏன்னா வட்டிக்கு தான் திட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு கொடுத்துருவோம்லன்னு அவன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து இப்படி என் பின்னாடி வந்தாம்மான்னு சொல்லிச்சு. ஏம்மா அப்படி செய்ய மாட்டான் நினைச்சேன்னு இன்னைக்கு அப்படி செஞ்சுட்டானே. துட்டுக்காண்டியால செஞ்ச துட்டை கருதான 1 லட்சத்தை தந்துருப்பேன்ல, 1 லட்சத்துக்கு எம்பிட்டு நாள் தந்துருப்பேன்னு எப்படி இருந்தாங்க. அந்த 1 லட்சத்துக்கா எடுத்துட்டாங்க. இதனையடுத்து 3 தனிப்படைகள் அமைத்து அதே பகுதியில் உள்ள செல்போன் டவர்களில் பதிவான மொபைல் எண்களை சேகரித்தும் ஊருக்கு வெளியே கடை ஒன்றில் பொருத்தி வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவின் பதிவுகளை சேகரித்தும் போலீசார் கொலையாளிகளுக்கு வலைவீசி உள்ளனர். மாரிமுத்துவின் கொலைக்கு பணப்பிரச்சனை காரணமா அல்லது பெண் தொடர்பான முன்விரோதமா என்பன உள்ளிட்ட கோணங்களில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஆள் நடமாட்டம் குறைவான பகுதியில் நள்ளிரவில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் தென்காசியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கொலையாளிகள் பிடிபட்டால் மட்டுமே கொலைக்கான பின்னணி குறித்தும் தெரிய வரும்.